இந்த கிரிக்கெட்ல டக் பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அயர்லாந்துல ஸ்டாண்டிஃபோர்ட் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் கிளப்ல விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த லீகோட ஃபைனல்ஸ்க்கு போயிருந்தோம். லீக் ஃபைனல்ஸ்ல டண்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் கூட தான் ஃபைனல்ஸ் விளையாண்டோம். அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணி 163 அடிச்சாங்க. நான் பவுலிங் போட்டேன். 6 ஓவர்ஸ் போட்டு 20 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தேன். நான் தான் 10th பேட்ஸ்மேன். ஸோ எனிவே எனக்கு பேட்டிங் கிடைக்காது அப்படின்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு பெவிலியன் போலாம், லஞ்ச் சாப்பிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் 2 ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து லஞ்ச் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். வெளிலலாம் ஒரே சத்தம், 4 6 எல்லாம் செம்ம சத்தமா இருக்கு. சரி ஓகே, நம்ம ஓப்பனிங்லேயே மேட்ச் முடிச்சிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்பதான் 2 ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். ஒரு நாள் அங்கிருந்து வந்தாரு, அப்படியே ஓடி வராரு. வந்துட்டு தம்பி காடு கட்டு அப்படின்றாரு. காடு கட்டா? நான் என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டா 6 விக்கெட் வந்துருச்சு அப்படின்னாரு. இது அவ வெளில சத்தமெல்லாம் வந்து 4 6 அடிச்சது கிடையாதா, நம்ம அவுட் ஆனது தான் கத்திட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பாலா டக்கு டக்கு டக்குன்னு பிட்டு உள்ள போய் பார்த்தா 7 ரன் 6 விக்கெட். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் டக்கு, 1 டவுன் டக்கு, 2 டவுன் டக், 3 டக் டக் டக், ஓவராலா 5 டக்கா இருந்தாங்க. அப்பவே நடந்து போயிட்டு இருக்கும் போது 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. அங்க போய் நிக்கும் போது ஸ்கோர் 27 ரன்ஸ், 9 விக்கெட் போயிடுச்சு. நான் தான் லாஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள போறேன். 12th ஓவர் லாஸ்ட் பால் ஸ்டோக் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்மளே அடுத்த பால் அவுட். அடிச்ச ஸ்கோர் 27 ரன்னுக்கு ஆல் அவுட். அதுல நாங்க அடிச்ச ஸ்கோர் 12, எக்ஸ்ட்ராஸ் 15. அதுலதான் 27 வந்தது. மொத்தம் 8 பேர் டக். இது தாங்க டக் பரேட்.